ரெட் ஜெயினில் இந்த படத்தை பெரிய ஹிட்டு கொடுத்து பெரிய பொருட்செலவு பண்ணி இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து மிகப்பெரிய புகழுக்கு இந்த படத்தை கொண்டு போனதுக்கு உதய் சார் ஒரு பெரிய காரணம். மாரி செல்வராஜ் கிட்டத்தட்ட நான் தான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், ஒரு பழைய டைரக்டர் பீம் சிங்கு, ஏபி நாகராஜன், இந்த மாதிரி எல்லா குடும்பத்திற்கு கஷ்டத்தையும் தன்னுடைய வழியும் இந்த படத்தில் அழகாக ஒரு 30-40 டைரக்டருக்கு உள்ளக்கூடிய அந்த ஃபீல் அவர் ஸ்பாட்டில் பார்த்தேன். அதில் உழைச்ச அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உயிரை கொடுத்து வேலை பார்த்தாங்க. இதான் உங்களுடைய ஆசீர்வாதம். எனக்கு எண்டே கிடையாது. அது உங்களுடைய ஆசீர்வாதம், மக்களுடைய ஆசீர்வாதம், ரசிகருடைய ஆசீர்வாதம், எங்கள் அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம், என் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம். இன்றைக்கும் உங்கள் முன்னால் இன்றைக்கி நிற்கிற காரணமே உங்களுடைய ஆசீர்வாதம் தான். அண்ணா, இந்த மேடையில் கலாட்டா ஒண்டர் உமன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களையும் கொண்டாடிட்டு இருக்கோம். பெண்களோட நிறைய சாதனைகள் இந்த மேடையில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அண்ணனுடைய வாழ்க்கையில் உங்கள் அம்மாவை பற்றியும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பெண்மணியை பற்றியும் நீங்கள் சொல்லணும்ண்ணா எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள். ரொம்ப நகைச்சுவை உணர்வுள்ளவர் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா ரொம்ப வறுமையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 7 பிள்ளை. என்னுடைய மனைவி நல்ல நகைச்சுவை சிந்தனையாளர். அவங்க கிராமம், அவங்க பேர் விசாலாட்சி. எங்கள் அம்மா பேர் பாப்பா என்ற சரோஜினி. எங்கள் அப்பா பேர் நடராஜன். இப்படி ஒரு குடும்பம். வீட்டுக்குள்ளே போனால் சோகமாக இருக்கும், வெளியே வந்தால் ஒரே நகைச்சுவையாக இருப்பேன் நான். எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தை பூராமே நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துறேன். அப்படி ஒரு காலகட்டம் இருக்கிறது தான் எனக்கு புதுசாக எனக்கு சினிமா வாய்ப்பு கிடச்சி தேவர் மகனில் என்னுடைய ஃபீலை காட்டினேன். அந்த தேவர்மனுக்கு பின்னால் என்னுடைய மனசில் இருக்க வழியெல்லாம் இந்த படத்தில் சொல்ல வச்சது என்னுடைய அன்பு சகோதரன் மாரி செல்வராஜ் தான். இந்த மாமன்னன் படத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிள்ளையாக இருந்தாலும், ஒரு தகப்பனாக இருந்தாலும், ஒரு தாயாக இருந்தாலும், அந்த குடும்பத்துக்குள்ளே என்னென்ன நடக்குங்கிற அந்த வழியை என்னோட ஒரு சின்னவர் தான். இந்த வயசில் அவர் எவ்வளவு அனுபவிச்சிருப்பாருங்கிறத அவர் ஒவ்வொரு காட்சியிலையும் சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு என்னுடைய புருவம் உயர்ந்துச்சு. எங்கள் அம்மா கஷ்டத்தை எடுத்து போராடினவ என் தாய். அந்த குடும்பத்தில் நான் ஒரு நகைச்சுவை நடிகனாக வெளியே வந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஜீன் தான், எங்கள் அப்பாவோட ஜீன் தான் எனக்கு.